கொள்ளுங்கள். நரேந்திர மோடியின் அரசாங்கம் எந்த அளவில் தென்னிந்தியாவை குறிவைத்து விட்டது, எந்த அளவில் தமிழ்நாட்டை டார்கெட் செய்து விட்டார்கள் என்கிற அந்த கதையை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் வரக்கூடிய 23ஆம் தேதி தேர்தல் வர 6 நாட்களுக்கு முன்பு ஒரு புதுவிதமான சட்டத்தை போட போகிறது நரேந்திர மோடியின் அரசாங்கம். 16ஆம் தேதி, 17ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி பார்லிமெண்டை கூட்டியுள்ளார் நரேந்திர மோடி. எலெக்ஷன் வர ஒரு சில நாட்களுக்கு முன்பு அனைத்து எம்பிக்களுமே பிரச்சாரத்தில் பிஸியாக இருப்பதா அல்ல பார்லிமெண்டை போய் அட்டெண்ட் செய்வதா என்கிற இந்த கேள்வி. எதற்காக? வெஸ்ட் பெங்காலும் எங்களோட டார்கெட்ல இருக்கு, தமிழ்நாடும் டார்கெட்ல இருக்கு. டீலிமிட்டேஷன் என்கிற இந்த சட்டத்தை கொண்டு வந்து 850 எம்பிக்களாக உயர்த்த போகிறது மத்திய அரசாங்கம். பியூஷ் கோயல் போன்ற நபர்கள் தமிழ்நாட்டோட எம்பிக்கள் குறைய மாட்டார்கள். ஆனால் இதே நபர்கள் உத்தரப்பிரதேசத்தில், ஹரியானாவில், மத்திய பிரதேசத்தில், பீகாரில் எத்தனை நபர்கள், எத்தனை எம்பிக்கள் கூட போறார்கள் அந்த கணக்கை நீங்க கொடுத்தீர்களா? சதர்ன் ஸ்டேட்ஸ்களை ஒண்ணுமில்லாக செய்யக்கூடிய இந்த சட்டம் சரியானதா? இதை பற்றி நீங்க பார்லிமெண்டை கூட்டினீர்கள், ஓகே. நீங்க 30ஆம் தேதிக்கு மேல கூட்டி இருக்கலாமா இல்லையா? ஒரு ஆழமான டிபேட்டை நடத்தி இருக்கலாமா இல்லையா? எந்த அளவில் கோழைத்தனமான செயல்! छप्पर इंच का सीना நரேந்திர மோடி அவர்களே, உங்களுடைய செயல் மிகவும் கோழைத்தனமானது. இன்னைக்கு ஆணித்தனமாக இதை நான் எடுத்து வைக்கிறேன். இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஏப்ரல் 2ஆம் தேதி ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்கால், அது மால்டா டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவே 12 ஒரு பேரிகேட் போடப்பட்டது. 4 புறம் நீங்க பார்த்தீர்கள்னா தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. மக்கள் ரோட்டில் போராடி கொண்டிருந்தார்கள். ஒட்டுமொத்த ரோடே ஹைஜாக் செய்யப்பட்டது. இந்த இடத்தில் இருந்த ஒரு ஆபீஸ், அங்க இருந்த பிடிஓஸ், அரசு அதிகாரிகள், ஜுடிஷியல் ஆபீசர்கள் 7 பேரை ஹாஸ்டேஜ் செய்து வைத்தார்கள். யார் இந்த நபர்கள்? தீவிரவாதிகளா, கிரிமினல்ஸ்களா? கிடையாது. கடைகாரர்கள், அட்வொகேட்ஸ்கள், டீச்சர்கள், முதியோர்கள், அப்பாவி மக்கள். இவர்கள் மீது எந்த விதமான கேஸும் இல்லாத இந்த நபர்கள் 9 மணி நேரம் வரை இந்த நபர்களை எதற்காக ஹைஜாக் செய்ய வேண்டும்? அதற்கான காரணம், இந்த அனைத்து நபர்களுடைய ஓட்டுரிமை பறிக்கப்பட்டது. 1 நபர் 2 நபர் கிடையாது, 60 லட்சம் நபர்கள் வெஸ்ட் பெங்கால்ல மட்டுமே. இந்த நிலை இன்னைக்கு ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்கால்ல இது போன்ற காட்சிகளை உங்களால் பார்க்க முடியும். இதற்கான காரணம் என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வழியாக 61 லட்சம் நபர்களுடைய பெயரை தேர்தல் ஆணையம் நீக்கியது. 60 லட்சம் நபர்களுடைய பெயரை அட்ஜுடிகேஷன் என்கிற பெயர்ல ஹோல்ட் செய்து வைத்திருக்கிறார். அதாவது நீங்க பட்டியலில் இருக்கிறீர்கள், நீக்கப்பட்டீர்கள், ரெண்டுமே கிடையாது. நீங்க எங்கேயோ நடுவுல தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அனைத்திற்கான காரணம் ஒரு சாஃப்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேர் வழியாக நரேந்திர மோடியின் கைக்கூலி வேலை பார்க்கக்கூடிய தேர்தல் ஆணையம் செய்த அந்த அட்டூழியம், 60 லட்சம் நபர்கள் அவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாஃப்ட்வேரை டெஸ்டே செய்யவில்லையா? அந்த சாஃப்ட்வேருடைய நிலை நீங்க பார்த்தீர்கள்னா, முதல் நாள் இந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் செய்து பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய 7 கோடி மக்களை சஸ்பெக்டட் லிஸ்டில் இந்த சாஃப்ட்வேர் போட்டது. அதாவது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே, ஒவ்வொரு ஓட்டருமே சஸ்பெக்டட். இந்த செய்தி வெளிவந்த உடனேயே அதை ஏதோ ஒரு கிளிச் என்று கூறிவிட்டார்கள். அதாவது இந்த சாஃப்ட்வேர் சரியாக வேலை பார்க்கலை என்று முதல் நாளே தெரிந்துவிட்டது. ஆனால் கூட இந்த சாஃப்ட்வேர் பற்றி வெளிவரக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்தீர்கள்னா, untested software has been deployed by Election Commission of India என்பது தெரிய வருகிறது.
ஒரு அன்டெஸ்டட் அன்ரிலையபிள் சாஃப்ட்வேர். இதை பற்றி இன்னும் ஆழமாக நீங்க பார்க்கும்போது த வயர், ஹிந்து, இது போன்ற ஏராளமான பத்திரிகைகள் இதை பற்றி ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் தொடங்கியது. 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த எஸ்ஐஆருக்கான ஃபைனல் லிஸ்ட் வெளிவந்தது. இந்த லிஸ்டில் நீங்க பார்த்தீர்கள்னா நேரடியாக 1,21,00,000 நபர்களை நீக்கக்கூடிய வேலையை எஸ்ஐஆர் பார்த்திருக்கிறது. அதாவது 8.9% வெறும் நீக்கப்பட்ட நபர்கள், அதே 8% நபர்கள் நடுவுல ஊஞ்சலாடக்கூடிய நபர்கள். இந்த சாஃப்ட்வேரை பற்றி நீங்க ஆழமாக பார்த்தீர்கள்னா டிலீஷனும் நடக்கவில்லை, கன்ஃபர்மேஷனும் நடக்கவில்லை, சஸ்பெக்டட் என்கிற இந்த நம்பர். இந்த சாஃப்ட்வேரை இன்னும் ஆழமாக பார்க்கும்போது இந்த சாஃப்ட்வேர் எப்படி வேலை பார்த்தது என்றால், உங்களுடைய பேர் கண்ணன், KANNAN, அதுல கடைசியில் இருக்கக்கூடிய என் யூவாக மாறி இருந்தாலோ அல்ல KANAN என்று எழுதியிருந்தாலோ ஒரு லெட்டர் இங்க இருந்தால் கூட அந்த சாஃப்ட்வேர் உங்களை சஸ்பெக்டட் அதில் போட்டுவிடும். இதுதான் வெஸ்ட் பெங்காலில் நடந்தது. முகம்மது, அது ஓ என்கிற இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை யூவாக மாறி இருந்தாலும் நீங்க அவுட். மொண்டால், மண்டல் எழுதியிருந்தால் யூஆர் அவுட். இது மட்டுமல்ல, ஜெண்டர் மிஸ்மேட்சும் இதில் நடந்திருக்கிறது. அதாவது அப்பாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏஜ் கேப் 45 வயதிற்கு மேலே இருந்தால் யூஆர் சஸ்பெக்ட். அதாவது 45 வயதில் நீங்கள் குழந்தையை பெற்றிருந்தீர்கள்னா உங்களை சஸ்பெக்டட் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. அல்ல ஒரு பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏஜ் கேப் 15 வயது இருந்தால் கூட யூஆர் சஸ்பெக்டட். இது மட்டுமல்ல, இந்த ஏஜ் கேப்பை தாண்டி இந்த சாஃப்ட்வேர் செய்த சதி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு வோட்டர்ஸ் லிஸ்டை ஸ்கேன் செய்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஏஜ் மிஸ்மேட்ச், இது போன்ற எந்த விதமான தவறாக இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேர் அவர்கள் நீக்கியிருக்கிறது. அதன்படி 60 லட்சம் நபர்களை நீக்கியிருக்கிறார்கள். 1952ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 13 முறை எஸ்ஐஆர் இந்தியாவில் நடந்திருக்கிறது. எஸ்ஐஆர் இப்போதான் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கிறது. இது அனைத்து மாநிலங்களிலும் நடப்பதல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டிடியூன்சியில் நடந்திருக்கிறது. லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி என்கிற இந்த வார்த்தையே கிடையாது, சஸ்பெக்டட் என்கிற வார்த்தை கிடையாது, அண்டர் எஜுகேஷன் என்கிற வார்த்தை கிடையாது. இது போன்ற எந்த விதமான கேட்டகரியும் இல்லாதது இப்ப அனைத்தையுமே கொண்டு வந்திருக்கிறார் ஞானேஷ்குமார் அவர்கள். அதாவது எப்படியாவது இந்த நபர்களை நீக்க வேண்டும் என்று. இந்த பதிவை மிகவும் கவனமாக கேளுங்கள், காரணம் நீங்களும் ஓட்டு போட போறீர்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இந்த சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம் நாங்கள் காட்டக்கூடியது போன்ற உண்மைகள் உங்களிடம் சேரக்கூடாது என்று. இதிலிருந்து மீட்டெடுக்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுத தொடங்கிவிடுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடையும் பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்க தெரிவிக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் மீது எழும்பக்கூடிய கேள்விகள் என்ன? மக்களுடைய பெயர்களை நீக்கி, அதாவது மக்கள் கையில் அந்த கேட்டகரி டாக்குமெண்ட் இருந்தால் கூட அவர்களை இன்டென்ஷனலாக பேரை நீக்குவதற்காக தேர்தல் ஆணையம் ஒரு சில சதி வேலைகளை பார்க்கிறது. அதன்படிதான் இதெல்லாம் நடந்திருக்கிறது. இப்போ இதே பல்வேறு பக்தர்கள் எங்களிடம் கேட்பார்கள், சார் எஸ்ஐஆர் கொண்டு வந்ததே இந்த பங்களாதேஷி போன்ற நபர்களை நீக்குவதற்காக தானே, அப்போ பங்களாதேஷி அதை பற்றியும் நாம் ஒரு சிறிய அலசலை பார்த்தோம். பிஜேபி லீடர்ஸ் எஸ்ஐஆர் தொடங்கப்படுவதற்கு முன்பே கூறிய வார்த்தை, இந்த முறை எஸ்ஐஆர் நடத்தினோம் என்றால் 1 கோடி மக்கள் பங்களாதேஷிலிருந்து எஸ்ஐஆர் வழியாக வெஸ்ட் பெங்கால்ல நீக்கப்படுவார்கள். 1 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் பங்களாதேஷிலிருந்து வந்த நபர்கள். நரேந்திர மோடி அவர்கள் பேசியதை நீங்களே கேளுங்கள். बंगाल के सीमावर्ती इलाकों में डेमोग्राफी में खतरनाक बदलाव आया. இதற்கான உண்மை என்ன?
நரேந்திர மோடி அவர்கள் அல்ல வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பிஜேபியினர்கள் 1 கோடி நபர்களை நீக்கப் போவதாக கூறினார்கள். எல்லாருமே பங்களாதேஷ் என்று கூறினார்கள். ஆனால் வெளிவந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா 4.3% மக்கள் மட்டுமே, இது பங்களாதேஷை சார்ந்த நபர்கள் கிடையாது, சஸ்பெக்டடாகவும் அல்ல அவர்கள் மீது சந்தேகம் இருப்பதாகவும் கூறினார்கள். 2002ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அந்த எஸ்ஐஆர் வழியாக நீங்க பார்க்கும்போது இப்போ வெளிவந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இடங்கள் அது தோம்கல், ராணிநகர் மற்றும் ஹரிஹர்பா, இந்த 3 இடங்களில் நீங்க எடுத்துக்கிட்டீர்கள்னா அதிகமான நபர்கள் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய இடம். இதில் யாருமே பங்களாதேஷர்கள் கிடையாது. 0.42%, 1% கூட கிடையாது. 0.42% in தோம்கல், 0.91% in ராணிநகர், 0.6% in ஹரிஹர்பா. எங்க இந்த ரெஃப்யூஜஸ்கள் எந்த 1 கோடி நபர்களை இவர்கள் கூறினார்களோ அவர்கள் எங்க இருந்தார்கள்? அதை நீங்க பார்த்தீர்கள்னா மதுவா கம்யூனிட்டி சீட்ஸ், மதுவா கம்யூனிட்டியை சார்ந்த தலித் ரெஃப்யூஜிஸ் பங்களாதேஷ்ல இருந்து 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த அந்த நபர்கள் 17 கான்ஸ்டிட்யூன்சிஸ் மதுவா கம்யூனிட்டியை சார்ந்த நபர்களுக்கு இருக்கு. அந்த இடங்களில் 9.47% அன்மேப்ட் வோட்டர்ஸ்கள் கிடைத்திருக்கிறார்கள். அப்போ எங்கேயுமே நரேந்திர மோடி அவர்கள் கூறியபடி 1 கோடி பேர் இங்க கிடையாது. 2வது நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி இல்லீகல் மைக்ரண்ட் பங்களாதேஷ்ல இருந்து வந்ததாக கூறினார்கள். அது ஒரு பொய்யான கட்டுக்கதையாக மாறிவிட்டது, பிடிபட்டு போனார்கள். இந்த அன்டெஸ்டட் சாஃப்ட்வேரை பற்றியும் நீங்க பார்க்க வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட ஒரு வோட்டர்ஸ் லிஸ்டை வைத்து அதை ஏஐ வழியாக இவர்கள் ஸ்கேன் செய்ய வைத்து 60 லட்சம் நபர்களுடைய பேரை நீக்கியது மட்டுமல்லாமல் இவர்கள் செய்த அடுத்த அட்டூழியத்தை நீங்க கேளுங்கள். ஒரு சீனியர் எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் கொடுத்த பதிலை நீங்க பார்த்தீர்கள்னா இந்த சாஃப்ட்வேருடைய இன்அக்யூரசி 95 கேசஸ்களில் 60 கேசஸ் ஃபால்ஸ் ஆக இருந்திருக்கிறது. அப்போ அந்த அக்யூரசியை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவில் இந்த சாஃப்ட்வேர் வேலை பார்த்தீர்கள். நான் தொடக்கத்திலே கூறியபடி 7 கோடி மக்களை முதல் நாளிலேயே நீக்கிய சாஃப்ட்வேர் தான் இது. இது மட்டுமல்ல, இந்த சாஃப்ட்வேரை பற்றி இன்னும் ஆழமாக நாங்கள் அலசி ஆராயும் போது எங்களுக்கு தெரிய வந்த விஷயம், எந்த விதமான மேனுவலும் கிடையாது, எந்த விதமான டெஸ்டிங்கும் நடக்கவில்லை, எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் போடப்படவில்லை. ஆனால் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இன்னைக்கு அப்பாவி மக்கள் ரோட்டில் தன்னுடைய அதிகாரத்திற்காக போராட விட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்துடைய இந்த ஃபூலிஷ் பிஹேவியரால் இன்னைக்கு 60 லட்சம் நபர்கள் தன்னுடைய பெயரை சேர்ப்பதற்காக வரிசையில் நிற்கிறார்கள். இது மட்டுமல்ல, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஆஃப் பெங்கால் issued orders via வாட்ஸ்அப் வழியாக ஆர்டர்கள் கொடுக்கப்பட்டது. எந்த அளவில் இந்த அட்டூழியம் நடந்திருக்கு நீங்க பார்த்தீர்கள்னா, முகமது டவுல் அலி ஒரு கார்கில் வார் வெற்றி, கார்கில் வாரில் தன்னுடைய உயிரை பணைய வைத்து இந்த நாட்டிற்காக சேவை செய்த நபர், அவருடைய பெயரை நீக்கிவிட்டார்கள். இது மட்டுமல்ல, ஒரு ரிட்டையர்ட் நீதிபதி, கல்கட்டா ஹைகோர்ட்டின் ரிட்டையர்ட் நீதிபதி ஷஹீதுல்லா முன்ஷி, அவருடைய பெயரை நீக்கினார்கள். அவருடைய மகன் மற்றும் மனைவியுடைய பெயரை சஸ்பெக்டட் அதில் போட்டார்கள். இந்த செய்தி மிக வைரலாக மீடியாவில் வந்ததுக்கு பின்பு அவருடைய பேரை மறுபடியும் ரெஸ்டோர் செய்யக்கூடிய வேலையை மீடியா தேர்தல் ஆணையம் பார்த்தது. இவர்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு நீதிபதி தன்னுடைய பெயரை சேர்ப்பதற்காக எந்த போராட வேண்டியதாக இருந்தது என்று. இது மட்டுமல்ல, இதே போன்ற மீர் ஜாஃபர், 82 வயதான மீர் ஜாஃபர், அவருடைய மகன், இவர்களுடைய பேரும் நீக்கப்பட்டது. விமன் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டர் ரிச்சா கோஷ், இவரும் சஸ்பெக்டட். பெங்காலுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் செக்ரட்டரி நந்தினி சக்கரவர்த்தி சஸ்பெக்டட். 2 மினிஸ்டர்கள், பெங்கால்ல இருக்கக்கூடிய பெங்கால் கவர்மெண்டோட 2 மினிஸ்டர்கள், சாஷி பாஞ்சா மற்றும் முகமது குலாம் ரப்பானி சஸ்பெக்டட்.
இதை தாண்டி டாக்டர்ஸ், லாயர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், பல்வேறு நபர்களுடைய பெயர் சஸ்பெக்டட். அனைத்திற்கான காரணம் எஸ்ஐஆர். பூத் லெவல் ஆபீசர் யார் மற்ற நபர்களுடைய பெயரை ஐடென்டிஃபை செய்து அவர்களுடைய ஃபார்மை வாங்கக்கூடிய வேலை பார்த்தார்களோ அவர்களும் இன்னைக்கு வரிசையில் நிற்கிறார்கள், அவர்களும் சஸ்பெக்டட். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடிஷன். ஃபார்ம் 6 வைத்து எந்த அளவில் யாரெல்லாம் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வெளியேறுகிறார்களோ, அதாவது யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், இங்கிருந்து ஆட்களை கூட்டி வைத்து அவர்களுடைய பெயரை சேர்க்கக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்து வந்திருக்கிறது. அதாவது 30,000 அப்ளிகேஷன் ஒரே நாளில் ஃபார்ம் 6 வழியாக வெஸ்ட் பெங்கால் தேர்தல் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. ஒரு நபர் 50க்கும் மேற்பட்ட ஃபார்ம்ஸ்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான ஃபார்ம்ஸ்கள். ஃபைனல் ரிப்போர்ட் வெளிவந்ததற்கு பின்பு தேர்தல் ஆணையம் யாருடைய பேரும் சேர்க்கக்கூடாது, இது சட்டம். ஆனால் ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் மட்டும் தான் அந்த பெயர்களை சேர்க்க முடியும். இங்கே ஃபார்ம் 6களை வைத்து 30,000 நபர்களுடைய பெயரை ஒரே நாளில் சேர்க்கக்கூடிய வேலையும் வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பார்த்தீர்கள். அதற்கான காட்சிகள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அபிஷேக் பானர்ஜி, டிஎம்சி எம்பி, அவர் பல்வேறு வீடியோ ஆதாரங்களை கொடுத்த பின்பு கூட எந்த விதமான பதிலும் கொடுக்கப்படவில்லை. இதே போன்றுதான் டெல்லியில் நடந்தது, மகாராஷ்டிரா எலெக்ஷனில் நடந்தது. சேம் பேட்டர்ன். முதல்ல டெலீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நபர்களை கொண்டு வந்து ஓட்டு போட வையுங்கள். சரி, தேர்தல் ஆணையம் உண்மையாகவே இந்த நபர்களை நீக்கியது என்று நம்ம நம்பலாம். அப்ப எதற்காக நீங்க டேட்டாவை மறைக்கிறீர்கள்? எதற்காக இந்த டேட்டாவை இமேஜ் வடிவமாக நீங்க அப்லோட் செய்கிறீர்கள்? இதை நீங்க சர்ச் செய்ய முடியாது, மெஷின் ரீடபிள் கிடையாது. இந்த பிடிஎஃப் உடைய சைஸை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு எம்பியில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்-ஐ 228 எம்பியாக நீங்க அப்லோட் செய்வதற்கான காரணம் என்ன? பிகாஸ் தேர்தல் ஆணையம் இந்த டேட்டாவை யாருமே சுலபமாக படிக்கக்கூடாது என்கிற ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, கேப்சா அப்பியர்ஸ். கேப்சாவை நீங்க போட்டீர்கள்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இடத்தை பிளாக் செய்தீர்கள். இன்னொரு பக்கம் அந்த ஸ்கேண்ட் காப்பிகளை நீங்க பாருங்க, அண்டர் எஜுகேஷன் என்கிற இந்த முத்திரை கொடுத்து யாருடைய பேர் இருக்கு, எப்படி இருக்கு, எதுவுமே யாராலுமே படிக்க முடியாத அளவில் அதுல ஸ்கேன் காப்பி. அப்போ எதற்காக இந்த டேட்டாவை நீங்க மறைக்கிறீர்கள்? எந்த பதிலும் கிடையாது. ஞானேஷ்குமார் அவர்கள் அப்படி உண்மையாக இருந்தால் கரெக்டாக அந்த டேட்டாவை எதற்காக கொடுக்கவில்லை? இந்த வேலையை ஆல்ட் நியூஸ் பார்த்தது. 3 தொகுதிகளை எடுத்து 3 தொகுதியிலிருந்து அப்லோட் செய்யப்பட்ட பிடிஎஃப்-ஐ மேனுவலாக சர்ச் செய்து 3,52,287 நபர்களுடைய பட்டியலை ரீடபிள் ஃபார்மேட்டில் அவர்கள் அப்லோட் செய்திருக்கிறார்கள். அதற்கான லிங்கை நான் கீழே கொடுத்து விடுகிறேன். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு தெரிய வரும். அப்போ ஒரு சிறிய டீம் இந்த வேலையை பார்க்க முடிந்தால் எதற்காக தேர்தல் ஆணையம் பார்க்கவில்லை? சீரியல் நம்பர், ஓட்டர்ஸ் ஐடி, பெயர், எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே இன்னைக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு நியூஸ் போர்ட்டல் ஆர்டிகல் 14 வெளிவிட்ட இன்னொரு டேட்டாவை நீங்கள் பாருங்க. 10 டிஸ்ட்ரிக்ட் ஹையஸ்ட் கேசஸ் ஆஃப் சஸ்பெக்டட் ஓட்டர்ஸ். இந்த 10 டிஸ்ட்ரிக்ட்ல தான் அனைத்து சஸ்பெக்டட் ஓட்டர்ஸ்களுமே இருந்ததாக இவர்கள் கூறுகிறார்கள் தேர்தல் ஆணையம். ஆனால் இந்த 10 டிஸ்ட்ரிக்ட்ல பாப்புலேஷன், முஸ்லிம் பாப்புலேஷன் 50%க்கும் மேலே இருக்கு. உதாரணத்திற்கு முர்ஷிதாபாத் 66% முஸ்லிம் பாப்புலேஷன், இன்வால்விங் 11 லட்சம் வாக்காளர்கள். இந்த 11 லட்சம் வாக்காளர்களில் majority of them suspected, they have been removed. கால்கட்டா போர்ட் எடுத்துக்கொள்ளுங்கள், 50% பாப்புலேஷன் முஸ்லிம் பாப்புலேஷன். இதுல இருந்து சஸ்பெக்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் 82%, அதாவது 50%ல இருந்து 82%. மேக்ஸிமம் முஸ்லிம் voters has been deleted. மம்தா பானர்ஜியோடைய கான்ஸ்டிட்யூன்சி 60% இஸ்லாமியர்கள், அங்கேயும் அந்த 60% இருந்து 87% சஸ்பெக்டட். பவானிபூர் 20%, இதுதான் மம்தா பானர்ஜியோட கான்ஸ்டிட்யூன்சி, 20% முஸ்லிம் voters.
அந்த 20% முஸ்லிம் ஓட்டர்ஸ்ல இருந்து 52% சஸ்பெக்டட். அப்போ இன்னொரு ஆங்கிள் நீங்க பார்த்தீர்கள், அந்த வயருடைய இன்வெஸ்டிகேஷன்ல சஸ்பெக்டட்னு நீங்க பார்க்கும்போது மெஜாரிட்டிகளுடைய எண்ணிக்கை வெறும் 3%. அதே சஸ்பெக்டட் பட்டியலில் நீங்க பார்த்தீர்கள்னா 58% முஸ்லிம்ஸ்களை மட்டுமே இவர்கள் டார்கெட் செய்து நீக்கியிருக்கிறார்கள். அதாவது 3% ஹிந்து and 58% Muslims were removed with the help of simple software. இந்த சாஃப்ட்வேர் வழியாக இந்த சதி நடந்திருக்கிறது. முக்கியமாக டிஎம்சியுடைய பாரம்பரியமாக எந்த இடத்துல அவர்கள் வெற்றி பெறுவார்களோ அந்த இடத்தில் இந்த சதிகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள். 2021 ஆண்டு அங்க நிச்சயமாக இவிஎம் மீது ஏதோ ஒரு தில்முழுக்களை செய்து அந்த வின்னிங் லூஸ் மார்ஜினை நீங்க பார்த்தீர்கள், வெறும் 2500 இருந்து 4000 ஓட்டுகள். இந்த முறை இந்த இடத்துல இருந்து பல லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கிவிட்டார்கள். இப்போ 294 சீட்கள் இருந்து 234 சீட்கள் இது எஃபெக்டட் ஆக இருக்கிறது. அதாவது அவுட் ஆஃப் 294 சீட்ஸ் 234 சீட்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் சஸ்பெக்டட் அல்ல டெலீட்டட் பட்டியலில் இருக்கிறார்கள். அப்போ ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பட்டியல் அப்படித்தான். இதே போன்றுதான் குற்றச்சாட்டை अरविंद केजरीवाल அவர்களும் எடுத்து வைத்தார், டெல்லியின் चीफ मिनिस्टर। मेरी विधानसभा में पिछली बार जब मैं लड़ा था 1,48,000 वोट थे। जब मैं जेल से लौट के आया 1,06,000 वोट बचे थे। 42,000 वोट इन्होंने पीछे से कटवा दिए, यानी कि ऑलमोस्ट 30% वोट मेरी विधानसभा के इन्होंने कटवा दिए। 3,000 वोट से जीत गए। पिछली बार मैं 30,000 वोट से जीता। அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்பு அந்த கான்ஸ்டிட்யூன்சியில இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1,48,000. இவர் சிறையிலிருந்து வெளிவந்த போது அந்த சிறைக்கான தண்டனையில நீங்க பார்த்தீர்கள், ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை பிடித்து வைத்து நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன செய்தது, இன்னைக்கு கோர்ட் அவரை வெளிவிடுகிறது, எந்த விதமான குற்றமும் அவர் செய்யவில்லை என்று. அவர் வெளிவரும்போது 1,06,000. அப்போ 42,000 ஓட்டர்ஸ்களை அவர்கள் டெலீட் செய்து விட்டார்கள், நேரடியாக 30%. பிஜேபி எத்தனை ஓட்டுல வெற்றி பெற்றது? வெறும் 3,000. இதற்கு முன்னாடி நடந்த தேர்தலில் கேஜ்ரிவால் அவர்கள் 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். டெலீட் ஆன ஓட்டுகள் எத்தனை? 42,000. அப்போ எங்கிருந்து அந்த ஓட்டு போனது, எப்படி போனது, நீங்க சிந்திக்க வேண்டும். ஒரு வாட்ஸ்அப் ஆர்டர், சீக்ரெட்டிவ் ப்ராசஸ், இதன் வழியாக 61 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கிவிட்டார்கள். ஒரு சாஃப்ட்வேர் வழியாக 60 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கிவிட்டார்கள். ஒரு ட்ரிபியூனல் கொண்டு வரப்பட்டது. இந்தியன் சிட்டிசன் யாரெல்லாம் இதற்கு மேல் எதுவுமே செய்ய முடியாதோ அவர்களெல்லாம் அப்பீல் செய்யலாம் என்று கூறினார்கள். அதன்படி ஆன்லைன் வழியாக நேரடியாக கொண்டு போய் பல நபர்கள் தன்னுடைய அப்பீலை சப்மிட் செய்த பின்பு கூட 13ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கான வழக்கு வந்தது. சுப்ரீம் கோர்ட் இந்த ப்ராசஸ்ல நாங்க தலையிட மாட்டோம், தலையிடவும் கூடாது, ஆனால் இந்த ப்ராசஸ் சரியா தவறா வேணா நாங்க செக் செய்து பார்க்கிறோம். 27 லட்சம் நபர்கள் வெறும் வெஸ்ட் பெங்கால் இருந்து மட்டுமே அப்பீலுக்கு போயிருக்கிறார்கள். அந்த 27 லட்சம் நபர்களுடைய அப்பீல் அந்த ஹியரிங் நடக்குவதற்கு முன்பும் இந்த தேர்தலை அறிவித்து விட்டார்கள். இந்த தேர்தல் நடந்து வருகிறது. இந்த முறை நீங்க கொடுக்க முடியலன்னு அடுத்த முறை நீங்க கொடுத்துக்கொள்ள சிந்தித்து பாருங்கள். டீலிமிட்டேஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இது போன்ற தெல்லுமுள்ளுக்கள். டெமோக்ரசி எந்த அளவில் சூறையாடப்பட்டது, எந்த அளவில் சிதைக்கப்பட்டது என்று நீங்க புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.